வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிற மகிழ்ச்சி, ஆரோக்கியமான மகிழ்ச்சி இளமேலகோடு இருக்க தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய சோப் வீட்டில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ சோப் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதுல நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பாரபன் இருக்கும், SLES இருக்கும், இந்த மாதிரி கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஆட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கும். இப்போ பேபி சோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்க விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அதை எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னாலும் நம்ம குவாலிட்டி நல்லா இருக்கணும், குழந்தைக்கு எந்த ஒரு அலர்ஜிக் சிம்டம்ஸும் வந்துடக்கூடாது, ஸோ குழந்தைக்கு ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து நம்ம சரி ப்ரைஸ் எல்லாம் வேண்டாம், நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம், அதில் காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா பேபி சோப்லேயே நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ சில பொருட்கள் இப்போ மில்க் சோப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க, பப்பாயா சோப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ பல்பியாக ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பாரபன், SLES இந்த மாதிரி எல்லா கெமிக்கல்ஸும் ஆட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ குழந்தைங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம குவாலிட்டி முக்கியம். ஸோ பேபி சோப்புன்னு விற்கிறாங்க, ஸோ நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். பட் இப்போ நம்ம வீட்டிலேயே சூப்பராக செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ நான் சோப் பேஸ் வாங்கி அதிலேருந்து சோப் ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறேன். சோப் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே நீங்கள் அதை மெல்ட் பண்ணி அதை ஒரு சோப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரபன், SLES இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ராவான ஒரு சோப்பு. பட் இதுலேயும் சில பேர் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னென்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் கோகோனட் ஆயில், அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க, பாம் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது அதிக அளவில் மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்பயும் அந்த சோப்போட குவாலிட்டி குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. பியூர் 100% கோகோனட் ஆயில், அது கூட கொஞ்சம் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சோப்போட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம சோப் பேஸ் வாங்கும்போதும் அந்த குவாலிட்டியை செக் பண்ணி அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்ற இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வாங்கின சோப் பேஸ் பார்த்தீங்கன்னா ரிப்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இவங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் அவங்களுடைய கம்பெனி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய பொள்ளாச்சியில், கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் ஷியா பட்டர் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷியா பட்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நரிஷ் பண்ணும், ரொம்ப சாஃப்ட் ஆகும். இப்போ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மாய்ஸ்சர் லெவலை நல்லா கூட்டும். ரொம்ப இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனில் ட்ரை ஆகும் ஸ்கின்னு. ஸோ அந்த ட்ரைனஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ஷியா பட்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சோப் பேஸில் நமக்கு தேவையான எல்லா மூலிகை பொருட்களும் அதில் ஆட் பண்ணி நம்ம ஒரு சோப் செஞ்சோம் அப்படின்னா ஆடட் பெனிஃபிட். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ நலங்கு மாவு இதெல்லாம் போட்டு நம்ம தேய்ச்சி குளிக்கிறது அதெல்லாம் வழக்கமாக நம்ம சின்ன வயசுலலாம் பண்ணியிருப்போம். பட் இப்போ ரீசன்ட் டேஸில் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நலங்கு மாவு வச்சு குளிக்க ஊற்றுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. சோப் போட்டு, ஏன்னா எல்லாருமே 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி பிஸி ஷெடியூலில் இருக்கிறதுனால சீக்கிரமாக என்ன பண்ணால் அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ அதை தான் தேடி நம்ம போகிறோம். அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மாதிரி மூலிகை பொருட்களை நம்ம சோப்பில் ஆட் பண்ணி ஒரு மூலிகை சோப்பாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ குவாலிட்டியும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுவும் நமக்கு தேவை. அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த மூலிகை பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சோப்பில் ஆட் பண்ணி அதை நம்ம சோப்பாக ப்ரிப்பேர் பண்ணி இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி செய்யுது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ரிப்ஸ் இன்டர்நேஷ்னல் இந்த கம்பெனியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற சோப்பை விட இந்த சோப் பேஸில் செய்யக்கூடிய சோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் ஆகும். ஸோ மொத்தமாக ஒரு 1/2 kg இல்லை 1 kg அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் ஒரு சோப் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெளியில் கடையில் வாங்குகிற ப்ரைஸை விட இது 50% அளவுக்கு உங்களுக்கு குறைவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அப்படியும் குவாலிட்டியும் இம்ப்ரூவாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கறிவேப்பிலை, கசகசா, கஸ்தூரி மஞ்சள். கறிவேப்பிலையும் கசகசாவும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி அது சாறு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். கசகசால இருக்கிற ஆயிலி கண்டென்ட் ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணும். ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா அது க்யூர் பண்ணும், ரொம்ப நல்லது. கஸ்தூரி மஞ்சள் ரொம்பவே சோப்புக்கு ஒரு நல்ல நறுமணம் கொடுக்கும், ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முதல்ல நம்ம இந்த கறிவேப்பிலையும் கசகசாவும் அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கணும்.
இப்போ அது கூட நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கஸ்தூரி மஞ்சளை ஆட் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற மூலிகை பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ ஆவாரம் பூவை காய வச்சு அதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட வந்து பச்சை பயிறு அதையும் வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி பச்சை பயிறு மாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சந்தன பொடி. சந்தனம் வந்து சோப்புக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அடுத்தது பூலாங்கிழங்கு பவுடர். இது வந்து ஸ்கின் டிசீஸுக்கு ரொம்ப நல்லது. இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாசனைக்கு கொஞ்சமாக ஜவ்வாது பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பவுடரையும் நல்லா வந்து சமமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம சோப்புக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி சோப் பேஸ் வந்து 1 kg வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஷியா பட்டரில் செஞ்ச பியூரான எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாத ஒரு சோப் பேஸ். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லது. இப்போ இந்த சோப் பேஸ்லேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய சோப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி பீசஸ் வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த கட் பண்ண பீசஸை நம்ம ஒரு சின்ன பாக்ஸில் நான் போட்டேன். அது வந்து ஃபுல் பாக்ஸ் வர அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சு. அது ஒரு சோப் அளவு எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து மெல்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு அந்த சோப் பேஸை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அது வந்து லிக்விட் ஃபார்ம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து மெல்ட் பண்ணணும். கொஞ்சம் கூட வந்து கட்டி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு லிக்விட் ஃபார்மில் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை வந்து இந்த லிக்விடில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாக வந்து அந்த லிக்விடில் அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணணும். கட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து நம்ம அச்சில் ஊற்றிடணும். அப்படி இல்லைன்னா அந்த சோப் வந்து ஊற்றுறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. யூஸ் அண்ட் த்ரோ டப்பா எது இருந்தாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நான் கூட வந்து சாதாரண ஒரு சின்ன டப்பாவில் தான் ஊற்றி வைக்கிறேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 4 hours கழித்து அதை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா சோப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மூலிகை சோப் வந்து வீட்டிலையே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பியோரான சோப்பு, கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ இதை வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சோப் போட்டு தேய்ச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து அவ்வளோ நரிஷ் பண்ணும், அந்த மாய்ஸ்சர் லெவலை வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த சோப்பை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக பாருங்கள், இந்த ஆவாரம் பூ வந்து பார்த்திங்கன்னா அதோட பெனிஃபிட்டை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் க்ரீமாக யூஸ் பண்ணலாம், அதை வந்து சாப்பிட்லாம். டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து அதை பொடி பண்ணி அந்த பொடியை வந்து தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அது வந்து க்யூர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஆவாரம் பூவில் இருக்குது. அதுவும் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் நல்ல அழகாக ஆக்குறதுக்கும் அதுக்கு வந்து அந்த ஆவாரம் பூவை விட வேறு எதுவுமே நமக்கு வந்து சொல்ல முடியாது. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து அவ்வளோ நல்லா ஆக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான காம்பினேஷன் ஆஃப் இன்க்ரீடியன்ஸை நான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் போல் அனைவரும் அழகாய் இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.